welcome to our channel. நான் உங்க chef Ramkumar. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரம்ஜான் நோன்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ ஸ்பெஷல் நோன்பு கஞ்சி பள்ளிவாசல் கொடுக்கிற நோன்பு கஞ்சி தான் எப்படி செய்யறது பார்க்க போறோம். நார்மலா அது பச்சரிசில செய்வாங்க. நம்ம சிறுதானியங்கள ஒன்றான வரகரிசில தான் நம்ம செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறது பார்க்கலாம். நோன்பு கஞ்சி செய்யறதுக்கு நம்ம வரகரிசி ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கலாம். இந்த வரகரிசியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி நோன்பு கஞ்சி செய்ய போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 1/2 கிலோ வரகரிசி கூட நம்ம 100 கிராம் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஊறுனதுக்கு அப்புறம் ஒரு குக்கரில் ஒரு 150 ml ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் ஒரு 5 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லைஸ் பண்ண ஆனியன் ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 2 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பாதியை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மட்டன் கீமா ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு போன்லெஸ் மட்டனை நல்லா கீமா பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மட்டன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாலலாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தக்காளி ஒரு 80 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா மசாலாவும் நல்லா வதங்கினோடனே நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த 1/2 கிலோ வரகரிசிக்கு 4 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை வச்சுக்கோங்க. கஞ்சின்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதுக்கப்புறம் கூட டைல்யூட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ அந்த வரகரிசியும் அந்த பாசி பருப்பையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக கொதி வரும்போது அதை மூடி போட்டுட்டு நல்லா 7 to 8 விசில் வர வரைக்கும் அதை நல்லா பாயில் ஆக விடுங்க. தேவையான அளவுக்கு சால்ட்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ திறந்து பார்த்துடலாம். ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நல்லா சாப் பண்ண கொத்தமல்லியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக 1 கப் தேங்காய் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ரம்ஜான் நோன்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரம்ஜான் நோன்பு கஞ்சி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப், உங்கள் ராம்.